ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகாந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்பதாய் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள் தாழ்மைப்பட வேண்டும். துன்மார்க்கனுக்கு தாழ்மைப்படும் பொழுது, பரியாசக்காரர்களுக்கு தாழ்மைப்படும் பொழுது அவர்கள் எங்களை வைத்து ஆட்சி செய்கிறார்கள். அன்பான ஜனமே, நாங்கள் கர்த்தருக்குள் தாழ்மைப்பட வேண்டும். நாங்கள் கர்த்தருக்குள் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்துகிறார். முதலாவது, கர்த்தரை முழு தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அன்பான ஜனமே, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் அவருக்கு எதிர்ப்பானவர்களை தள்ளி அவரிடத்தில் தாழ்மையாய் இருக்கிறவர்களை உயர்த்துகிறார் கர்த்தர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையிலே நடக்கச் செய்வாரா? God bless you.